வணக்கம் நண்பர் அன்பீஸ் மற்றும் தமிழக மக்கள், தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தொடர்ந்து எங்களுடைய இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த பனையூர் பண்ணி எங்கேயோ இத்தனை நாளா பதுங்கி இருந்துச்சு. இப்ப திடீர்னு பாண்டிச்சேரிக்கு போயிருச்சு. பாண்டிச்சேரியில அந்த கூட்டத்தை தொலைக்காட்சியில நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பாத்தீங்கன்னா முதல்ல புசி ஆனந்த் வந்தாரு. அவர் நம்ம தலைவர் பேச போறாரு அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது ஆதவ் அர்ஜுனா வந்தான். இந்த சில்பா குமார் என்ன சொன்னான்னா, அடுத்த 50 வருஷத்துக்கு மாற்றத்திற்கான ஒரு பெரிய உரையை இந்த பனையூர் பண்ணி பேச போகுதுன்னு சொன்னாரு. அப்புறம் பண்ணி பேசிச்சு. என்னடா பேச போகுது, நானும் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தேன். உடனே ஒரு தகவலை அடிச்சு விட்டாப்ல. 1974ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னுதாரணமா பாண்டிச்சேரியில அதிமுக ஆட்சியை பிடித்தது. உண்மைதான், ஆட்சியை பிடிச்சது. எத்தனை நாள் இருந்துச்சுன்னு சொன்னானா, அங்கதான் ட்விஸ்ட். உங்களை அவன் எல்லாரையும் தற்கொலைன்னு நினைச்சுக்கிறான். ஏய், அங்க கேட்கறவனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எங்களுக்கு தெரியும். வெறும் 20 நாள் ஆட்சி இருந்தது. வெறும் 20 நாள். மொத்தம் உள்ள உறுப்பினர் எண்ணிக்கை 30. அதிமுக பிடிச்சது 12, காங்கிரஸ் 7, திமுக 2, கம்யூனிஸ்ட் கட்சி 1, ஒரு சுயேட்சை வேட்பாளர் 1. மொத்தம் 30 தொகுதியில 12 தொகுதியை பிடிச்சிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு காங்கிரஸ் கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி இந்திரா காந்தியோட கையில காலில் உழுந்து ஆட்சி அமைச்சாங்க. எந்த நிபந்தனைகள் பேர்ல தெரியுமா? அசோக் லைலாண்ட் ஓனர் ஒருத்தர் எம்பியா நின்னார் அப்ப தமிழ்நாட்டுல. அப்ப நீ தமிழ்நாட்டுல சப்போர்ட் பண்ணியா, நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி இங்கிருந்து அந்த ஆள ராஜ்யசபா மெம்பர் ஆக்கி, ஆனாலும் அந்த அம்மா அங்க ஆட்சிக்கு அமைக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிக்காம ஆட்சியை கவுர்ந்து வெட்கி வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடந்தது. அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல வந்தாங்க. மறுபடியும் அதே மாதிரி குறைந்த சீட் எடுத்து ஆட்சியை ஒரு வருடம் கூட நடத்த முடியாம ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டது அந்த இடத்துல. சரி, அதை தாண்டி இப்போ நீ புதுச்சேரியில எதுக்கு கூட்டம் போட்டிருக்க? தாவேகாவோட ஆட்சி மலரணும், தாவேகா புதுச்சேரியில ஆட்சியை பிடிக்கும் நீ சொல்ற. அப்ப அங்க இருக்க சிஎம் பாண்டிச்சேரியில எதுக்கு தாவேகா ஆட்சியை பிடிக்கணும்? என்ன தேவை இருக்கு? நீதான் அந்த முதலமைச்சர் முழுக்க பாராட்டல, பாதுகாப்பு சிறப்பா கொடுத்தாங்க, எல்லாமே சிறப்பா நடந்துச்சுன்னு பாராட்டிட்ட. அப்புறம் அந்த ஆட்சியை அங்க தொடரலாம்ல. அப்புறம் அங்க எதுக்கு தாவேகா ஆட்சி? தாவேகா அங்க வந்தா என்ன பண்ணான்னு நீ சொன்னியா? எதுவுமே சொல்லலையே. என்னப்பா சொன்னாங்க? 5 மில்ல மூடிட்டாங்க, மீனவர்களுடைய படகு கைப்பற்றப்படுது இலங்கை அரசால, ஆட்சி நிர்வாகம் இல்ல, ரேஷன் கடை இல்ல, ஐடி பார்க் இல்ல, எதுவுமே இல்லைன்னு தானே சொன்னேன். அதெல்லாம் நாங்க செயல்படுத்துவோம், மத்திய அரசு கிட்ட வாங்குவோம், ஒன்றிய அரசு கட்டாயப்படுத்துவோம், மாநில அந்தஸ்து பெற்று தருவோம்னு நீ ஏன் வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க? எதுவுமே கொடுக்க மாட்டேன்றியா அந்த இடத்துல? அப்போ இந்த மனநல பாதிக்கப்பட்ட ஜோம்பிஸ் இருக்கிறான் பாரு, அவன் வேணா உன்னை நம்புவான், மத்த யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரே ஆள் உன்னை வச்சு செஞ்சாங்க பாரு அந்த அம்மா, பெண் அதிகாரி. நீ உள்ளவான்னு சொல்ற கூறுகட்ட நாய, 40 பேர் செத்தாங்கடா உன்னால, முட்டா பாயில. யாரா பதில் சொல்லுது? இங்க ஒருத்தர் செத்தா நான் பதில் சொல்லணும்டா, நீ எதுக்குடா உள்ள கூப்பிடுன்னு மைக்க புடுங்கி, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மைக்க புடுங்கி செருப்ப சாணியில முக்கிய அடிக்க முடியாத அளவுக்கு அடிச்சு விரட்டி விட்டுருக்கு. அங்க போய் பார்த்து சரண்டாட்டி, சிஎம் சார் ரொம்ப நன்றிங்க, பாதுகாப்பு நல்லா கொடுத்துட்டீங்கன்ற சொல்ற. ஏன்னா பேசுறதே நீ 16 நிமிஷமும் 12 நிமிஷம் தான். அதுக்கு அவ்வளவு பெரிய ரெக்கார்டு உனக்கு. அதுலயும் பொய் தகவல். ஆட்சியை எப்படி பிடிச்சாரு? ஆட்சி பிடிக்கிறதுனா என்ன? ஆட்சி பிடிக்கிறதுனா என்னடா? மெஜாரிட்டியில பிடிச்சிருக்கணும்ல, அல்லது கூட்டணி கட்சியோட பிடிச்சிருக்கணும்ல, ஆட்சி 5 வருஷம் நடத்திருக்கணும்ல. நடத்தினியா? திமுக நடத்திருக்க அந்த இடத்துல 5 வருஷம். சுதந்திரம் வாங்கினதுல இருந்து 7 வருஷத்துக்கு பிறகுதான் புதுச்சேரியில காங்கிரஸ் ஆட்சி வந்தது. தேர்தலே அப்பதான் 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. முதல்ல காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்க, அவங்களும் 5 வருஷம் நீடிக்க முடியல. அப்புறம் குடியரசு ஆட்சி ரொம்ப காலம் இருந்தது. பிறகு நடந்த தேர்தல்ல திமுக தான் 5 வருஷம் ஆட்சி நடத்துது. கிட்டத்தட்ட 2 வாட்டி திமுக 5 வருடங்கள் ஆட்சி நடத்தி முடிச்சிருக்குது. அப்போ பாண்டிச்சேரியில எப்படி 5 வருஷம் ஆட்சி நடத்தணும்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி மக்களுக்கும் சரி, இந்த உலகத்துக்கும் சரி, அரசியல் சிறத்தன்மை எப்படி உருவாக்கணுங்கிறத
பாடம் எடுத்தவர், சொல்லி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். நீ சொன்ன ஐடி பார்க்ல இல்லன்னு, டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லன்னு, எந்த வசதியும் இல்லைன்னு சொன்னல, எல்லா வசதியும் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்ப தமிழ்நாட்டு சிஎம் சரியா பண்ணல, பாண்டிச்சேரி சிஎம் சரியா பண்ணிட்டாரு. ஏன்னா பயம். பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கிறாங்க, அங்க கூட்டணி ஆட்சி இருக்குன்றதுனால அந்த பயம். நீ ஒன்னு சொன்னிய, ஒரு அமைச்சருக்கு, சிறுபான்மை பிரிவை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து 200 நாட்களா அவருக்கு இலாக்கா ஒதுக்கல நீ சொன்ன. ஆனா ஒரு சிறுபான்மையினரை வைத்தே, ஒரு இஸ்லாமியரை வைத்தே தொடர்ந்து 5 வருடங்கள் ஆட்சியை நடத்தி காட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை மறந்துடக்கூடாது. நண்பா நண்பேஸ், உங்களை பார்த்து எல்லாம் தற்கூரின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க தற்கூரின்னு முழுமையா நம்புறது, நீங்க நம்புற அந்த உச்ச நடிகர் விஜய் மட்டும்தான். அதனால வரலாறு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அவன் கூட்டத்துக்கு போங்க, அல்லது அவன் பேசி முடிச்சோன்னா வரலாறு எடுத்து படிங்க. அப்பதான் உண்மை விளங்கும். உங்களை குறை சொல்வதற்கோ கேலி செய்வதற்கோ இந்த மாதிரி வீடியோக்கள் நான் வெளியிடவில்லை. உங்களுக்கு உண்மையை சொல்வதற்காக தான் இந்த வீடியோ வெளியிடுறேன். தயவு செய்து நான் சொன்ன தகவல்களை நீங்க சரி பார்த்துக்குங்க. சரி இருந்தாலும் சரி இல்லைனாலும் கமெண்ட்ஸ்ல வந்து பதில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.